ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டோனட் ரெசிபி தாங்க. வாங்க குயிக்காக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஆஃப் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் வித் 5 grams ஆஃப் ஈஸ்ட். நான் 100 grams மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. ஸோ அதுக்கு 5 grams ஆஃப் ஈஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். இதில் நான் 2 cups ஆஃப் ஃப்ளார், 1 cup ஆஃப் மில்க்கு 2 cups ஆஃப் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 1 pinch ஆஃப் சால்ட். இதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு இது ஆக்டிவ் ஈஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ட்ரை ஈஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த பபுள் மாதிரி வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளார் ஆட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நான் ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசையணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா டோனட் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம நீட் பண்ண டோனட் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஒரு யம்மியான டெக்ஸ்சரோடு உங்களுக்கு டோனட் கிடைக்கும். இதுக்கு நான் இப்போ அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்ல மாவை ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பட்டர் அங்கே இங்கே கொஞ்சம் தெரியுது. ஸோ இன்னும் நல்லா மாவை பிசையணும். நமக்கு இப்போது ஓரளவுக்கு இப்போ ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்குங்களா, இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் பிசைய இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏரை இன்கார்ப்ரேட் பண்ணி நல்லா ஒரு டோ ரோல் பண்ணி நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணி அதை ஒரு பவுலில் செட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சு நல்ல ஒரு ஹாட்டான ப்ளேஸில் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு ஒரு 20 to 30 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா டபுள் த சைஸாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் இருக்க காற்று எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டோனட் இந்த மாவை திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஷீட் எடுத்து நான் அதில் மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை இன்னும் ஒரு வாட்டி இன்கேஸ் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ரோலர் எடுத்து நான் ரோல் பண்ணிவிடுவேன். இதை சப்பாத்தி திரட்டுறதுல கூட பண்ணலாம். பட் நமக்கு ஒரு 5 to 6 டோனட்ஸ் அட் அ டைம் இதில் கட் பண்ணால் கிடைக்கும் நமக்கு. அதனால் நான் இப்படி ஒரு ஷீட்டை விரிச்சிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இதுக்கு நமக்கு இதில் ஏர் நடுவில் இருந்துச்சுன்னா கிராக் மாதிரி வந்துடும் டோனட்டில். இது பிஸா பேஸை விட கொஞ்சம் நல்லா ஒரு திக்காக இருக்கணும். ரோல் பண்ண அது உள்ளே ஏதாவது ஏர் பபிள் ஸ்டக் ஆகிதான் வந்துடும். இதுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற கட்டோலி சிம்பிள் பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மெடிசனுக்கு தருவாங்கள்ல கேப்பு, ஸோ அந்த கேப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக குக்கி கட்டர், டோனட் கட்டர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மெடிசனுக்கு யூஸ் பண்ணுற கேப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நடுவில் வச்சு எடுத்தோன்னா அந்த ஹோல்ஸ் கிடச்சிடும். இது நல்ல ஒரு குயிக்கான மெத்தட், உங்களுக்கு ஈஸியும் கூட. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்து திருப்பி இதே மாதிரி ரோல் பண்ணி வைக்கணும். ரோல் பண்ணி நம்ம எல்லா டோனட்ஸையும் மேக் பண்ணிவிட்டு இது குட்டி பால்ஸ் மாதிரி டோனட் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா யம்மியாக இருக்கும். இது சுகர் பவுடர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரைடு டோனட் பால்ஸ் அதில் ஒரு கோட் பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். டோனட்டை விட டோனட் பால்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ டோனட் பால்ஸ் ரெண்டுமே ரெடியாச்சு. இது நல்லா இன்னொரு வாட்டி ப்ரூஃபிங்க்கு விடணும் நம்ம. ஸோ அதனால் ஒரு டேம்ப் கிளாத், ரொம்ப ஈரமான கிளாத்தில் டேம்ப் கிளாத்தை போட்டு மூடி வச்சுட்டு
ஒரு 15 to 20 minutes கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து ப்ளஃபி ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ளஃபி ஆகிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஒரு ஒயிட் பேன் எடுத்து கடலை எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஒன்றும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஹெல்த்தியும் கூடங்கிறதுனால நான் ஒன்றும் ஆயிலெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஆயில் வந்து இந்த டைம் வந்து ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. பட் யூஸ்வலி ஆயில் வந்து கொஞ்சம் லெஸ் ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நமக்கு டோனட் வந்து உள்ளேயும் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி அவுட் சைடும் கிடச்சிடும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஆயில் டெம்பரேச்சர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் லைட் டார்க் கோல்டன் ப்ரௌன் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுத்தையும் பேட்சாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நமக்கு வந்து இந்த மாவு ப்ரூஃபிங் ஆகலைன்னா என்ன ஆகும், மாவு அடியில் போயிட்டு மேலே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோட் ஆகாது. ஸோ இதுவும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு நோட் பண்ணிக்கலாம் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம வந்து டபுள் சைடு போட்டு இதை இது பண்ணி எடுத்துகிட்டு, ஓகே, ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஆயில் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நமக்கோட யம்மி ஃபேவரட்டான டோனட் பால்ஸ். அது குட்டி குட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இதை வந்து நீங்கள் ஒரு டூத் பிக்லேயோ இதுலேயோ வந்து பிக் பண்ணி சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே வந்து யம்மியாக இருக்கும். ஸோ இதோடு எனக்கு இன்னும் ஒரு 2-3 டோனட்ஸ் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நமக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து டோனட்ஸ் வந்து வீட்டில் பண்ணும்போது பசங்களையும் வந்து இந்த கட்டிங் அதிலெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணால் பசங்க வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. instead of watching TV, they can get engaged into some activities இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்கும் பசங்களுக்கு. ரெடி ஆச்சு. டோனட் பால்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரைட் அப். ஸோ இதுக்கப்புறம் என்ன, டோனட்ஸ் வந்து சூடாக ஹாட்டாக நமக்கு வந்து ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் நாட் சாக்லேட் சாஸ். ஓகே, ஹாட்டாக யம்மியாக ஒரு சாக்லேட் சாஸ் சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம். இதுக்கு வந்து மில்க் காம்பவுண்ட் இல்லை டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து வெளியில் வச்சுருந்ததுனால நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால சாஃப்டாக நைஃப் வச்சு வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இன்கேஸ் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் நுணுக்கிற மாதிரி ஒரு சுத்தியில் எடுத்து டங்குன்னு அது மண்டையில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து சாக்லேட் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த வந்து இதில் ஹாட்டான மில்க் ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த சாக்லேட் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் வந்து டோனட்டோட நல்லா கோட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு டோனட்டை வந்து இதில் இது பண்ணி வைக்கலாம். பாருங்கள், குயிக்காக ரெடி ஆச்சு. டபுள் பாயிலிங் மெத்தட் எனக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட் ஆகிடும். ரெண்டுமே வந்து ஹாட்டாக தான் இருக்குது, பட் கான்ட் வெயிட். ஓகே, இந்த மாதிரி வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக கோட் ஆகலைன்னா இன்னும் ஒரு டைம் அகெயின் வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையும் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வந்து டாப்பிங்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி இதுக்கு மேலே டாப் பண்ணலாம். ஸ்ட்ராபெரிஸ் நடுவில் வைக்கலாம். ஸோ எவ்வளோ இனோவேஷன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து டாப் பண்ணிவிட்டு நல்லா ஹாட்டாக கிறிஸ்பியான டோனட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் our channel.